வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்கல்ல, உங்களுக்கு பெரிய அவமானம் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? இப்போ எனக்கு பர்சனலாக ஃபோன்லாம் கிடையாது. ஸோ அவங்க ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அதை பார்த்துறாங்க. நான் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு வாசலில் மார்கழி மாதம் பஜனை பண்ணி போவாங்க. நான் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க நினச்சினே இருந்தேன். நான் சரி திரும்பி நான் போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க திரும்பி. என்ன வெப்சைட் பார்ப்பீங்க? இல்லை அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதா இல்லை. இப்போ வந்து நீங்கள் வீடியோவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் ட்ரையல் பார்க்கல. ஸோ பழகுனா உடனே கட்டி பிடிச்சிடுவேன். பழகுனா கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க, கட்டி பிடிச்சிக்கலாம் நம்ம. உங்கள் பேர்? என் பேர் சக்தி சரண். எங்கேருந்து வரீங்க? மகாபலிபுரம். சரி, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்கல்ல, உங்களுக்கு பெரிய அவமானம் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. பெரிய அவமானம்னா வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் மாட்டிக்கின ஒரு விஷயம் பண்ணி, அதுதான் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அவமானம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன விஷயம் அது? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னு. எப்படி நடந்துச்சு? சின்ன வயசு ஒரு 9வது படிச்சு வயசா? 9வது படிச்சுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு பர்சனலாக ஃபோன்லாம் கிடையாது. ஸோ அவங்க ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அதை பார்த்துறாங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓ அப்ப உங்களை பார்க்கலையா, போன்ல பாத்துட்டாங்களா? ஐயோ என்னெல்லாம் பார்த்தா வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் ஓடுருவேன். இருந்தாலும் உனக்கு சரி, போன்ல பார்த்தவங்க கிட்ட என்ன கேட்டாங்க? பார்த்துட்டு நான் ஒரு காலைல ஒரு 6 o'clock இருக்கும். நான் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு வாசலில் மார்கழி மாதம் பஜனை பண்ணி போவாங்க. என்ன பஜனை? பெருமாள் பஜனை தான், வேற பஜனை. சரி அம்மா வாசலை அவங்க ஃபோன் கையில் வச்சுட்டு நின்றுன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில, எனக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில. நான் அவங்க பார்த்துறதை நான் பார்த்துட்டு பின்னாடி நின்று இருக்கேன், அவங்க பால்கனியில் நின்று இருக்காங்க. நான் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போய் படுத்துறேன்றது. அதுக்கப்புறம் எழுப்பி என்ன இதெல்லாம் இது இந்த மாதிரிலாம் இருக்குதுலாம். அப்புறம் ஒரு வாரம் என்கிட்ட பேசவே இல்லை. சும்மா அப்படி பார்த்துட்டே இருந்தேன், வந்துச்சுன்னு பார்த்தேன். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே காது குத்திட்டாங்களாம், அப்பயே சொல்லிட்டாங்க. அது இதை விட ஹைலைட் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை மாட்டினேன் நான். அவன் இன்னும் திருந்தல மாமா. டைம் மாட்டும் போது தான் இதை விட ஜோக்கே. அது வந்து எப்படின்னா அது வீட்டில் தான், இதுவும் எல்லாமே வீட்டில் தான் நடந்துச்சு. எங்கேயும் வெளில போய் நடந்துச்சுன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதுக்கப்புறம் க்ரோமிஸ்ட்ரி எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியதானே? இல்லை அப்போல நான் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க நினச்சினே இருந்தேன். நான் சரி திரும்பி நான் போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க திரும்பி. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு டெய்லி செக் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க. நீ நாசமாக போட எதனா பார்த்துரு அப்படி ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க. இந்த உன் ஃபோன்லேயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு 10th லீவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. மேபி அதுக்கு தான் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் பார்த்து நீ ஏன் சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என் லைஃப்லேயே. எப்படி உங்களுக்கு என்ன தோணுச்சு? அழுதீங்களா? ஐயோ பார்த்துட்டாங்களேன்றலாம்? அழுவலாம் இல்லை, அடுத்த தடவை எப்படி மாட்டிக்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தோணும். அப்போ கூட வந்து இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. எல்லாருமே அந்த தப்பு பண்ணுவோன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, மோஸ்ட்லி என்ன வெப்சைட் பார்ப்பீங்க? இல்லை அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதா இல்லை. நம்ம அதெல்லாம் பர்சனல். அதெல்லாம் நம்மளோட ஃபேவரட் ஐட்டம். அதெல்லாம் யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? எந்த டைமிங்ல பார்ப்பீங்க? நைட் டைமா? இல்லை மூடு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்போ தான். மூடு அப்செட்டாக இருந்தா? அப்செட்டாக நம்ம மைண்ட் வேறு எதுலேயும் போகல அப்படின்னா பார்ப்போம், அவ்வளோதான். எல்லாரும் வேற ஏதாவது வந்தால் தானே பார்ப்பாங்க. நீங்க மைண்ட் அப்செட்டா இருக்கும்போது அது நம்ம மைண்ட் அந்த விஷயத்துல இருந்து எடுக்கணும்ல. அப்ப வேற ஒரு விஷயத்துக்கு சந்தோஷமா பார்க்கணும். அதுதான் சந்தோஷமா? வேற எந்த சந்தோஷமும் இல்லையா? தனியா தான்
பாப்பீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாப்பீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே நம்மளுக்கு தனியாக தானே. பக்கத்தில் யாரா நின்னா பாத்ரூம் கூட வராதுக்கு எனக்கு. அந்த அளவுக்கு நான் கூச்சசு போவேன் நான். இந்த மாட்டேன் அப்படின்ற ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லையா, லவ்வரே இல்லையா? லவ்வர்லாம் இல்லை. பெஸ்டி பெஸ்டி யாரும் இல்லை நம்மளுக்கு, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப வீடியோ பார்த்து என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணிப்பீங்க வீடியோ பார்த்து? இப்போதைக்கு இருக்கிறதுக்கு பெஸ்டி யாரு? இல்லை பெஸ்டினா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நம்புற மாதிரியான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இன்னும் வரல. ஸோ அப்போ வந்து நீங்கள் வீடியோவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் ட்ரையல் பார்க்கல. ட்ரையல் பார்க்குறது எப்படி, பெஸ்டிலாம் வந்து எப்படி சொல்ற, பெஸ்டின்றது வந்து ஒரு தங்கச்சி மாதிரியான ஒரு உறவு. அது அவங்க கூட நம்ம பெஸ்டினா தங்கச்சி, எல்லாரும் பெஸ்டினா லவ் மாதிரின்னு தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பெஸ்டினா ஆக்சுவலி பெஸ்டினா வந்து தங்கச்சி. தங்கச்சி தான். தங்கச்சினா பெஸ்டியா? ஆமாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் தங்கச்சி இருக்கோ அவங்களெல்லாம் பெஸ்டின்னு சொல்லணுமா? இல்லை நம்ம பெஸ்டினா என்னது, நம்ம வாழ்க்கையில் அவங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன். பெஸ்ட்டான பர்சனை போட்டு எதனா செய்வீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? ஆனா சில பேர் பெஸ்டின்னு சொல்லிட்டு இந்த ஹக் பண்றது, கிஸ் பண்றது, லவ்லாம் இல்ல. கிஸ்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம் தாங்க. இப்போ நானே கூட உங்களுக்கு கட்டி பிடிக்கிறது தப்பான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? செருப்பால் அடிக்க மாட்டாங்களா? அது வந்து தேவையில்லாம அவங்கள போய் பண்றது. நம்ம இப்படி ஃபீலிங்ஸ் தானே, அதை நீ காமிக்கிற. ஐயா அந்த பொண்ணு தெரியும். சரி ஓகே, நீங்க ரோட்ல போய் யாருக்கு தெரியாது என்ன சொன்ன? ஐயோ இப்போ நம்ம பழகிட்டோம்ல. சோ பழகுனா உடனே கட்டி பிடிச்சிடுவேன். பழகினா கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க, கட்டி பிடிச்சிக்கலாம் நம்ம.